ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பீன்ஸு முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பீன்ஸை கழுவி பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குடமிளகா, 10 வெள்ளைப்பூடை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 முட்டை. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடாகிற வரைக்கும் பார்ப்போம். நல்லா கடாய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸை நான் எதுக்கு போடுறேன்னா, அதை வேக வைக்கணும், வேக வச்சு அதை எடுக்கணும். அதனால் பீன்ஸை போட்டு தேவையான அளவு நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு அதில் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உப்பு முதலே போட்டால் தான் அந்த காய் கூட உப்பு கொஞ்சம் சேர்ந்துருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கடாய் சூடான எண்ணெய் தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு நறுக்கி வச்ச 2 பல்லாரியை சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறணும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும். அதனால தான். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு அது கூட நம்ம நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அது பொடியாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி ஊற்றணும்னாலும் நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் பேஸ்ட்டு என்கிட்ட இல்லை, அதனால் பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு நறுக்கி வச்ச குடமிளகாவையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. குடமிளகாவும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். அது கூட நான் வேக வச்ச பீன்ஸையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன்ல, அந்த பீன்ஸையும் நல்லா சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நான் இப்போ 4 முட்டை இருக்குல்ல, அது நடுவில் ஓரத்தில் எல்லா காயை வச்சுட்டு நடுவில் இந்த முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன் நான். பாருங்கள்,
நான் 4 முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல, 3 முட்டையே போதுமான அளவு. அதனால் சரின்னு சொல்லி ஒரு முட்டையை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 முட்டையை மட்டும் இப்போ ஊற்றிருக்கேன். நல்லா அதை கலரி விடணும். பாருங்கள், முட்டையை நல்லா அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இப்படி பொரிச்சு அப்படியே முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பிறகு பாருங்கள், அது கூட வந்து நான் இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சிருந்தேன். பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. வெள்ளரிக்காய் அவருக்கு லஞ்சு கட்டி விட்டேன் நான் இன்னைக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல்.